வெற்றான் குத்தான் தாவறான் பறக்குறான். சூப்பர் மஜானா வந்து வேற ரூட் புடிச்சிட்டான். இனி யாரும் தடுக்க முடியாது. அவர் நடக்கிறாரு, தாவுறாரு, சண்டை போடுறாரு. அவ்வளவுதான் படம். ஒருத்தன் வளர்ந்து வர்றது உங்களுக்கு அவ்வளவு வயிற்றுச்சலா சொல்லுங்க. படம் லேக் எல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா படம் 2 hour தான். கதையில ஒண்ணுமே இல்ல. என் தலைவன் கேமியா பண்ணியிருந்தா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கேன். இன்னையில இருந்து கரெக்டா ஒரு வருஷத்துல ஒரு பெரிய நடிகரா வருவாரு. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. அப்பாவோட டிஃபரெண்டா பண்ணிருக்காரு அவன் பையன். ஏதோ நல்லா இருக்காதுன்னு நினைச்சுதான் வந்தோம். ஆனா வந்து அந்த மாதிரி இது கத்தி கத்தி தோண்டியா போயிடுச்சு. புள்ளிங்க வந்து இந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு தான் பிடிக்கும். அந்த படத்தை இன்டர்வல் வரைக்கும் ஒரு டைலாக் தாங்க பேசிருக்காரு. படமே வேற லெவல். வட சென்னை மெட்ராஸ் அந்த ஜானர்ல தான் இருக்கு. பட் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய டீனேஜ் புள்ளிங்கோ பாய்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். இதெல்லாம் பார்த்தா எவனா பாவமா நினைப்பான்றீங்களா? காரி மூஞ்சில தான் தூக்கும். ஒரு வருஷத்துல ஒரு பெரிய நடிகரா வருவாரு. அப்படி வரலனாக்கா உங்க மீசியை நான் எடுக்க வைக்கிறேன். இந்த தம்பி மீசி எடுக்கிறேன், இந்த தம்பி மீசி எடுக்கிறான், தம்பி உங்களுக்கு தாடி எடுக்கிறான். பபிள் கம் போட்டு இழுத்து, பபிள் கம்ல இழுக்க முடியலடா, வேற எதனா போட்டு இழுங்கடான்னு இழுத்து 2 hour 5 நிமிஷம் 10 நிமிஷம் குத்துருக்காங்க. அது கூட ரொம்ப பிளாக்கா இல்ல. இத ஒரு வெப் சீரிஸ் டைரக்டர் கிட்ட குத்துனீங்கன்னா ஒரே எபிசோட். சூர்யாவை தயவு செஞ்சு ட்ரோல் எதுவும் பண்ணாதீங்க. எல்லாருமே கூல் சுரேஷ் மாதிரியே நினைக்காதீங்க. பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. அப்போட மேல போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் படமே பெஸ்டா இருக்கு. ஸ்கிரீன் பிளே தரமா இருக்கு. அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. அங்கங்க லைட்டா அந்த விஜய் சேதுபதி சாரோட சாயல் சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. ஃபைட்லாம் நல்லா பண்றாரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாவே வந்து ஒரே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருந்துச்சு. நல்லா இருக்கு. கீழ இருந்து வர பசங்களா இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்க்கலாம். அல்டிமேட் தலைவர் ஆக்ஷன் சீன் ஒன்னொன்னு டூல்ஸ் எடுத்து போட்டு வெட்டாருங்க. ஒருத்தர் அப்படி வெட்டு படம் செம்மையா இருந்தது. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல ப்ரோ. இது பிளாஸ்டா இருக்கு ப்ரோ. விஜய் சேதுபதி விட ஒரு ஸ்டெப் சும்மா நல்லா வச்சிருக்காரு. சும்மா பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க மூவி. ஸ்போர்ட்ஸ் மேன வளரணும்னு இது ஒரு மூவி. சினிமேட்டிக்கா இல்லனாலும் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால நல்லா இருக்கு. நாங்க எதிர்பார்த்தது வந்தது வேற. சும்மா ஏதோ இருக்கும் ஜஸ்ட் லைக் தட் நினைச்சோம். பட் அதை விட சூப்பராகவே நடிச்சிருக்காரு. நடிச்சிருக்காரு. 10 சிவகார்த்திகேயன் 10 விக்ரம் சேர்ந்து நடிச்சிருக்காரு. அதெல்லாம் வரவேற்கத்தக்கூடிய ஒரு கலைஞர். நல்லா நடிச்சிருக்காரு. சின்ன பையன் அப்படிலாம் இல்ல. ஒரு 25-30 இயர்ஸ்க்கான மெச்சூரிட்டி இருக்கு. செம்ம ஆக்ஷன் மூவி, செம்ம மாஸ் ஹீரோ வர போறாரு. எந்தெந்த சீன்ல எல்லாம் அவங்க வந்து கத்துவாங்க, எந்த சீன்ல எல்லாம் வந்து ரொம்ப ஹைலைட்டிங்கா வந்து இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே வந்து நாங்க இதுக்கு முன்னால எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். நம்ம ஆடியன்ஸ் வேற லெவல். இல்ல லைக் அது நம்ம ஃபேஸா நம்ம ஒரு ஆட்டிடியூடா வந்து பாக்கும்போது தெரியும்ல, அது அங்கிள் பாக்குற மாதிரி தான் இருக்கு. நான் பயங்கரமா பண்ணிருக்காங்க. எல்லாருமே அவர் பண்ண ஆர்டருக்கு தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. பெரிய ஜெனரேஷன் பாக்குற படம் இது. ஆக்சுவலா முதல் படமே பயங்கரமா பண்ணிருக்காரு. செகண்ட் படம் இன்னும் பயங்கரமா பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு. பபுல்காம் போட்டு மின்னதுக்கு ஒரு குற்றமா அதுக்கு வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. தடை விதிக்கப்பட்ட பொருட்கள் அன்சு கூலிப்பு பான்புராக்கு இந்த மாதிரி எதனா ஒரு பொருளை போட்டு அதை வந்து எதுவும் மின்னுட்டு வந்தாரா இல்லையா? பபுல்காம் போட்டு தான் மின்னிருக்காரு. போய் எல்லாரும் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது நியாயமா? ஒருத்தன் வளர்ந்து வர்றது உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு வயிற்றுச்சலா சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு வயிற்றுச்சலா? பீனிக்ஸ் படம் பார்க்க வந்ததுக்கு காரணமே விஜய் சார் தான். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி இந்த தம்பி சூர்யா சொல்லியிருந்தாப்ல, நான் வந்து விஜய் சாரோட ஃபேனு, சிம்பு சாரோட ஃபேனு அப்படின்னு. சிம்புவுக்கும் விஜய்க்கும் அவர்களோட ரசிகர்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கூல் சுரேஷ். அந்த ரசிகரா இருக்கிற இந்த சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தா அந்த கூல் சுரேஷ் எப்படி நியாயமா தர்மமா? அது விஜய் சார் மட்டும் இல்ல, சிம்பு சாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இவர் 2 பேரோட ரசிகர்னு சொல்லி இந்த தம்பி சூர்யா சொன்னாப்ல. அதனாலதான் நான் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்தது. நீங்க வேணா இன்னைக்கு உங்க காலண்டர்ல எழுதி வச்சுக்கோங்க. எப்படி நாளைய தீர்ப்பு படம் வந்தப்போ விஜய் சாரை வந்து அப்ப அந்த டைம்ல நிறைய பேர் வந்து கேலி கிண்டலும் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு அடுத்த நாளைய முதல்வர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்திருக்காருன்னா அவருடைய விடா முயற்சி தான் காரணம். அதே மாதிரி இந்த தம்பி சூர்யா சேதுபதி அவர்கள் இன்னையில இருந்து கரெக்டா ஒரு வருஷத்துல ஒரு பெரிய நடிகரா வருவாரு. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. சூர்யாவை தயவு செஞ்சு ட்ரோல் எதுவும் பண்ணாதீங்க. எல்லாருமே கூல் சுரேஷ் மாதிரியே நினைக்காதீங்க. எவ்வளவுதான் ட்ரோல் பண்ணாலும் கூல் சுரேஷ் வளர்ந்துட்டே வரான் இல்லையா? அதே மாதிரி கண்டிப்பாக இந்த சூர்யா தம்பி அவர்கள் இன்னையிலிருந்து இன்னும் ஒரு வருஷத்துல கண்டிப்பாக ஒரு பெரிய நடிகரா வருவாரு. அப்படி வரலனாக்கா உங்க மீசியை நான் எடுக்க வைக்கிறேன். இந்த தம்பி மீசி எடுக்கிறேன், இந்த தம்பி மீசி எடுக்கிறான், தம்பி உங்களுக்கு தாடி எடுக்கிறான். ஓகே தான் வந்தது படம் பார்க்க. நடிச்சா எப்படி ஆடியன்ஸ் சேர்த்துப்பாங்க? ஃபைட் சீன்லாம் பால் பார்க்க குள்ளமா இருக்காப்ல. ஒரு இது டெரர் இல்ல, நார்மலா இருக்காப்ல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா போக போக அவர் எப்படி ஃபைட் பண்றாரு, எப்படி ரியலா பண்றாருன்றத அவரு இது செகண்ட் ஹாஃப்ல தான் காட்டுறாங்க. இவர் என்னவா இருந்தாரு, எப்படி எதனால இவர் இப்படி ஃபைட் பண்றாரு. இந்த பால் தெலுங்கு படத்துல வர மாதிரி அச்சு தூக்கி போறது, ஓடு பறக்க விடுறது, இதெல்லாம் எதுவும் இல்லை. சார்பட்டா பரம்பரை, வட சென்னை இதுல எப்படி வருமோ இங்க சென்னைக்குள்ள லோக்கல்ல தான் எல்லாமே லோக்கல் படம் தான். ஃபுல்லா தர லோக்கல் தான். நல்ல படம் பண்ணா நல்லா ஹிட் ஆகும். ஒரு சில டைம்ல வந்து அவரை பார்க்கும்போது விஜய் சேதுபதி நான் சாயல்ல தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவருக்கு டைலாக்கே கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல டைலாக் பேசும்போதுலாம் ஒரு சில வாய்ஸ் வந்து அண்ணா வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் எல்லாமே பெரிய படத்துல எப்படி பண்ணுவாங்களோ சேம் அதே ஃபைட்ஸ் அதே மாதிரி தான் பண்ணாங்க.
நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல இது. அம்மாவை பாத்துக்கோ, அவ்வளவுதான் dialogue. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்க, அப்ப கதை உள்ள எப்படி இருக்கு. அவர் நடக்கிறாரு, தாவுறாரு, சண்டை போடுறாரு, அவ்வளவுதான் படம். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லாக். படம் லேக் எல்லாம் வாய்ப்பு இல்லை, ஏன்னா படம் 2 hour தான். கதையில ஒண்ணுமே இல்ல, எக்ஸ்பிரஷன்ஸ் வரல. எக்ஸ்பிரஷன்ஸ் வராதனால அவரை வசனமும் பேச விடல, அப்படியே ஃபைட் ஸ்டண்ட்னே முடிச்சிட்டாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸிங், இந்த MMA எல்லாம் லைக் பண்றோம். சின்ன வயசுல இருந்து WWE பாக்குறவன், காலேஜ் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸிங் அகாடமில பிராக்டிஸ் எல்லாம் போயிருக்கோம். சோ ஒரு ஆர்வம், சரி பாக்ஸிங் படம்ன்றனால வந்து பாக்குறோம். அந்த பாக்ஸிங்கோட வேதனை வலி எல்லாம் காட்டுறீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏங்க ஒரு பாக்ஸிங்கால தான் சண்டை, அதுல ஏற்படுற ரிவெஞ்ச் தான் இவ்வளவு கொலையில போய் முடியுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த பாக்ஸிங்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான், எவ்வளவு வலி அனுபவிச்சான்னு காட்டினாதானே நான் வந்து அவன் செத்த உன்ன அழுவ முடியும். ஒண்ணுமே காட்டல, அப்புறமா நான் ஏன் ஃபீல் பண்ணோம். சார்பாட்டா பரம்பரை படத்தை சும்மா எடுத்துக்கோங்களேன். ஏன் ஆர்யா அவ்வளவு வலி, அந்த எதிர் டீமும் அவ்வளவு வலி, அவ்வளவு பிராக்டிஸ், அவ்வளவு ட்ரைனிங்ஸ காட்டினாலதான் அந்த படத்தை நம்ம ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியும். இந்த படத்துல அது கூட இல்லையங்க. சண்டைங்க, எங்க சண்டை? உங்க வீட்டு சண்டையா, எங்க வீட்டு சண்டையா? எல்லாரும் வீட்டு சண்டை இங்கதாங்க இருக்கு. வெற்றான், குத்தான், தாவறான், பறக்குறான். அந்த வெற்றான், குத்துறான், தாவறா ரோட்ல நடந்தா கூட பரவாயில்லங்க, ஜெயில நடக்குது. ஜெயிலு ஃபுல்லா ரத்தம். இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தெரியுமா? நான் அட்வொகேட், அதனால கொஞ்சம் ரீசனபிளா சொல்றேன். ஒரு ஜட்ஜி வீட்டுக்கு போறீங்கன்னா ஒரு கொலை அக்யூஸ்டே கூட்டு போனாலும் அவனை கிளீன் பண்ணி தொடச்சி போட்டுதான் கூட்டு போனோம். ரிமாண்ட் பண்ணும் போதும் சரி, இல்ல கோர்ட்டுக்கு கூட்டு வரும் போதும் சரி. இங்க கோர்ட்டுக்கு எப்படி தெரியுமா போறானுங்க, அக்யூஸ்ட் வெட்டின அந்த ரத்தம் செதறி இவன் மூஞ்சில ஒரு 10 தெரி, இவன் சட்டல எல்லாம் போய் ஜட்ஜி கோர்ட்ல இப்படி நின்னுறானு. இதெல்லாம் பார்த்தா எவனா பாவமா நினைப்பான்றீங்களா? காரி மூஞ்சில தான் தூக்கு. இதெல்லாம் ஏத்துக்க முடியுதா? புரியல. பையன் வந்து நடிக்கிறாப்புல, ஆனா வந்து அப்பா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சாருன்றது எல்லாருக்குமே தெரியும். பின்னாடி வந்து சரௌண்டிங்ஸ் தான் இருந்திருப்பாரு, அட்மாஸ்பியர் இருந்திருப்பாரு. புதுப்பேட்டையில பக்கத்து சின்ன சின்ன டைலாக் படிப்படியா முன்னேறி இந்த அளவுக்கு ஒரு நல்ல பக்காவா நடிக்கிறாருன்னா என்ன பிராக்டிஸ். இங்க பிராக்டிஸே இல்லாம நீ வந்து நடிக்கிற, ஒரு எக்ஸ்பிரஷன் இல்ல மூஞ்சில, ஒரு அழுகுறான், அவங்க அண்ணன் செத்துனா அப்புறம் அழுகணும். ஆனா அழுகும் போது கேமராங்க இல்ல. இப்ப இல்லங்க, இப்ப நான் பேசும்போது எனக்கு கோவம் வருது, என்ன எக்ஸ்பிரஷன் தெரியுதா? அந்த எக்ஸ்பிரஷன் இல்ல. அவர் பான் ஆர்டிஸ்ட் கிடையாது, அவர் பான் வித் டைமண்ட் ஸ்பூன் பாக்ஸர். அமைதியா இருக்க. இன்டர்வல் வரைக்கும் ஒரு டைலாக் தாங்க பேசிட்டாரு. ஏன்னா டைலாக் டெலிவரிஸ காட்டினா ஐயோ வரமாட்டுது அப்படின்றனால கேமராவை திருப்பிடுறாங்க. அழுவும் போது அப்படி லைட்டா காட்டிட்டு லைட்டா திருப்பிடுறாங்க. டான்ஸ் ஆடுறாப்ல, சண்டை போடுறாப்ல. ஆனா அந்த சண்டையை நம்மளால ஏத்துக்க முடியுதானா? ஏத்துக்க முடியல. பிகாஸ் நான் பாடி ஷேமிங் பண்ணல, ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறனால அந்த சண்டை சீக்வன்ஸ்லாம் நம்மளால ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியல. நார்மலா பாத்தீங்கன்னா மத்த டிரெக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 ஹவருக்கு படத்தை எடுத்துட்டு அதை கஷ்டப்பட்டு கட் பண்ணி 2 ஹவரா 3.25 ஹவருக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த படம் எப்படின்னா, கதையே 3/4 ஹவர் சப்ஜெக்ட் தான். அந்த 3/4 ஹவர் சப்ஜெக்ட அப்படியே பபுள் கம் போட்டு இழுத்து, பபுள் கம்ல இழுக்க முடியலடா, வேற எதனா போட்டு இழுங்கடான்னு இழுத்து 2 ஹவர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் குத்துருக்காங்க. அது கூட ரொம்ப பிளாக் இல்ல. இத ஒரு வெப் சீரிஸ் டைரக்டர் கிட்ட குத்துனீங்கன்னா ஒரே எபிசோடு ராவா பாக்கலாம்னா ராவஸ்ட், நீங்க வந்தீங்கன்னா ராவா பாக்கலாம். மத்தபடி ராவா பாக்கணும்ன்றாரு. ஒரு கட்டிங் கோட் எதனா போட்டுட்டு வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாம அப்படின்ற இதுல போயிடுவீங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணாம வந்து அச்சாதான் பார்க்க முடியும். அதுவும் சொல்றேன், தண்ணி மிக்சிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. கோர் கண்டென்ட் பாக்ஸிங், அந்த கோர் கண்டென்ட்ல இவங்க ஃபெயிலியர் ஆனனால ஒண்ணுமே அங்க கிடையாது. அப்பா இருக்கிறனாலதான் பையன் இவர் வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே பேசிட்டாரு, அப்பா ஐடென்டிட்டி இல்லாம வரேன், இது என்னோட சொந்த முயற்சின்னு. அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நாங்க வந்து உட்காந்து உங்க படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருக்கோம்னா ஏன் சூர்யா சேதுபதியின் அதிரடி நடிப்புக்காகவா, இல்ல சூர்யா சேதுபதியின் அதிரடி டான்ஸுக்காகவா, இல்ல அதிரடி ஸ்டண்ட் ஆக்ஷனுக்காகவா? விஜய் சேதுபதி அந்த ஒரு மனுஷன் இருக்கிறனாலதான் நாங்க வந்து சரி அவர் பையன் என்னதான் பண்ணிருக்கீங்க பாக்கலான்ட்டு வரோம். ஆனா அந்த பையன் ஒண்ணுமே பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே இப்படி கதறிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான்.